Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. என் பொண்ணு அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தனே இறந்துருச்சு என் பொண்ணு. நான் எங்க போவேன்? உயிரை போய் யார்கிட்ட கேட்பேன்? உயிரை போய் யார்கிட்ட கேட்பேன்? என் பொண்ணோட உயிரை போய் யார்கிட்ட கேட்பேன்? நாளைக்கு மண்ணுக்குள்ள போயிடுவாளே, நான் எங்க போய் கேட்பேன்? சென்னை கோயம்பேடு அருகே நள்ளிரவு 12 மணி அளவில் யான்சி என்ற 18 வயது இளம்பெண் மற்றும் அவரது தோழியான 17 வயது சிறுமி மற்றும் ஆண் நண்பர் என ஒரே டியோ பைக்கில் 3 பேர் சென்று கொண்டிருந்துள்ளனர். அப்போது பின்னால் வந்த மகேந்திரா XUV காரில் வந்த கும்பல் முன்னால் சென்ற 3 பேர் மீது மோதி உள்ளனர். இதில் இருசக்கர வாகனம் 100 மீட்டர் தொலைவிற்கு சாலையில் இழுத்துச் செல்லப்பட்டு உள்ளது. யான்சியும் அவரது தோழியும் விழுந்து காயமடைந்த நிலையில் வாகனத்தை ஓட்டி சென்ற ஆண் நண்பர் லேசான காயங்களோடு தப்பித்தார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த யான்சி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து உள்ளார். யான்சியின் தோழி இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தும் உள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோயம்பேடு போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுமியை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து உள்ளனர். யான்சியின் சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து கோயம்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த யான்சி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு மீட்பு முகாமில் தங்கி வந்தவர் என்பதும் 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று கல்லூரியில் சேர விண்ணப்பித்திருந்ததும் தெரிய வந்தது. யான்சி கடலூரில் உள்ள பள்ளியில் படித்தபோது அங்கு அறிமுகமான சக தோழியை பார்க்க பெற்றோர் சம்மதத்தோடு கடந்த 19ஆம் தேதி சென்னைக்கு சென்று உள்ளார். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதியன்று கோயம்பேட்டில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர பாருக்கு யான்சியும் அவரது தோழிகள் மற்றும் ஆண் நண்பர்கள் என 7 பேர் சென்று உள்ளனர். அப்போது ஆண் நண்பர்கள் மது அருந்திவிட்டு பாரில் டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்த போது யான்சி மற்றும் 17 வயது பெண்ணிடம் மற்றொரு கும்பலைச் சேர்ந்த 7 பேர் பேச முயன்றதால் பாருக்குள் தகராறு ஏற்பட்டு உள்ளது. இதனால் அங்கிருந்த பவுன்சர்கள் 2 கும்பலையும் பாரில் இருந்து வெளியேற்றியும் உள்ளனர். பாரின் பார்க் பகுதியில் நின்றும் இருதரப்பிற்கும் கைகலப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. பின்னர் யான்சியும் அவரது நண்பர்களும் பைக்கில் சென்று உள்ளனர். அப்போது பாரில் சண்டையிட்ட அந்த இளைஞர் கும்பல் திமுக கொடி கட்டப்பட்ட காரில் சென்றபோது ஒரு பைக்கில் சென்ற யான்சியின் நண்பர்கள் கல்லை எடுத்து கார் மீது வீசி தாக்குதல் நடத்தி உள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த காரில் வந்தவர்கள் அந்த பைக்கை விரட்டிய போது அவர்கள் பைக்கில் தப்பித்து சென்று உள்ளனர். ஆனால் அருகே யான்சி, அவரது தோழியின் ஆண் நண்பர் என 3 பேர் ஒரே பைக்கில் வந்தபோது காரில் வந்தவர்கள் யான்சியின் பைக்கை வேகமாக இடித்துவிட்டு தப்பிச் சென்று உள்ளனர். இதனால் யான்சியும் அவரது தோழியும் படுகாயமடைந்தது தெரிய வந்து உள்ளது. சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் அந்த 6 பேரை தேடி வந்த நிலையில் அதில் சம்பந்தப்பட்ட சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த பாலகுரு என்பவரை போலீசார் கைது செய்தனர். பாலகுருவிடம் நடத்திய விசாரணையில் தான் காரில் அமர்ந்திருந்தேன், ஆனால் காரை ஓட்டியது விருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஜென்சி திமுக உறுப்பினர் சுமன் சக்திவேல் தான் என தெரிவித்துள்ளார். சுமன் சக்திவேலின் தந்தை தொழிலதிபர் என்பதும் தெரிய வந்து உள்ளது. சுமன் சக்திவேல் பாண்டிச்சேரியில் இருப்பதை கண்டறிந்த போலீசார் அவரை பிடிக்க ஸ்பெஷல் டீம் பாண்டிச்சேரிக்கு சென்றது. அங்கு தலைமறைவாக இருந்த சுமன் சக்திவேலை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் சுமன் சக்திவேல், பாலகுரு, கிஷோர்குமார், விமல், மோகனசுந்தரம், ராகுல், ஜோஸ்வா ஆகிய 7 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டு உள்ளனர். தனது மகள் இறந்த துக்கம் தாங்க முடியாத யான்சியின் தாயார் தனது மகள் இன்ஸ்டா பிரபலம் சம்பவத்தன்று மாலை கூட யான்சி தனக்கு போன் செய்து நலம் விசாரித்ததாக கண்ணீர் மல்க பேசினார். என் பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துச்சு. ஐயோ, இப்பதான் என் புள்ள படிப்பை முடிச்சிச்சு. அம்மா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்ட்டு. ஐயோ, இங்க பவுசி என்ற ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு முஸ்லீம். அப்ப அந்த பொண்ணு வீடியோ காலில் பேசும். அவங்க அம்மாவும் பேசினாங்க. நான் என் பொண்ணு மாதிரி தான் உங்க பொண்ணையும் பாத்துக்குவேன், நீங்க அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன் அனுப்பினாங்க. நான் நம்பி என் பொண்ணை உயிரோடு அனுப்பி
விட்டேன் பஸ்ஸில். ஆனால் நேற்று அதுங்க எங்கேயோ வெளியே போயிருக்குதுங்க. பின்னாடி நின்ற வண்டியை வந்து வேணுண்டு குடிச்சிட்டு போதையில் ஒரு 7-8 பேர் காரில் வந்து என் பொண்ணை அடித்ததில் அங்கேயே விழுந்து பாட் அவுட் ஆயிடுச்சு. என் பொண்ணு அழகு தேவதை மாதிரி இருக்கும். ஐயோ, என் பொண்ணு இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வீடியோ எடுத்து போடுவாளே, செலிபிரிட்டின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவ்வளவு அழகா இருக்கும். என் பொண்ணோட போட்டோ பார்த்தீங்கன்னா 16 கண்ணு வேணும். நான் இப்போ எங்கே போவேன்? என் பொண்ணு தான் என் உசுரை கொடுத்துருங்க. அல்ல தயவு செய்து அவனுக்கு என் கண் முன்னாடி தூக்கு தண்டனையே போய் கொடுத்துருங்க. அதுதான் நான் கேட்கறது. நான் யாரையும் நம்பல, நீங்க தூக்கு தண்டனை கொடுங்க. ஏண்டா ஐயோ, என் புள்ள என்ன நினைச்சிச்சோ தெரியல. சாகும் போது என்ன நினைச்சிச்சோ தெரியல. அம்மாண்டு கத்திச்சோ இன்னொன்று தெரியலையே. என் புள்ள பொத்தி பொத்தி வளர்த்தேன். ஒரு வேலை கூடிய வீட்டில் செய்யப்பட மாட்டேன். என் பொண்ணு அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தனே, இறந்துருச்சு என் பொண்ணு. நான் எங்க போவேன்? உயிரை போய் யார்கிட்ட கேட்பேன்? என் பொண்ணோட உயிரை போய் யார்கிட்ட கேட்பேன்? நாளைக்கு மண்ணுக்குள்ள போயிடுவாளே, நான் எங்க போய் கேட்பேன்? என் பொண்ணை உயிரோட கொடுங்க. அல்லது ஐயோ என்ன அவங்க வெளியில போயிருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, வெளியில போயிருக்காங்க. எனக்கு ஒரு 7:51 கால் பண்ணிச்சு என் பொண்ணு. கால் பண்ணி, அம்மா நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்கேன், ஒழுங்கா டேப்லெட்ஸ் போடுமா, அவளுக்கு தைராய்டு இருக்கு, ஒழுங்கா டேப்லெட்ஸ் போடுங்கன்னு சொல்ல, சரிம்மா நான் போடுறேன். நான் அப்பயும் சொல்றேன், சேஃபா இருமாடா, நீங்களும் சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு நானும் பவுசியும் வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிச்சு. அதோட வச்சிருச்சம்மா, நாளைக்கு எடுக்கிறேன்ட்டு. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கண்டா, அந்த பொண்ணோட லவ்வர் போல இருக்குது. அந்த பொண்ணோட லவ்வரும் இன்னொரு பையனும் அந்த பொண்ணு நடுவில் இவளை லாஸ்ட்டில் அவளை ஏற்றிக்கிட்டு வந்திருக்காங்க. வந்து அப்போ தான் அங்கே பாலத்துக்கிட்ட இங்கே நின்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குடிச்சிட்டு போதையில் வந்திருக்கானுங்க போல இருக்குது கார்காரன். ஏற்கனவே இந்த பையனுக்கு அந்த கார்காரனுங்க இது பிரச்சனையே இன்னொன்று தெரியல. அந்த வண்டி அப்போ தான் லைட்டாக மூவ் ஆகுதான். உடனேக்குமே அந்த கார்காரனுக்கு வந்து வேகமாக அடிச்சு விட்டானுங்க. அடிச்சு விட்டதில் என் புள்ள போயிட்டு அவங்க அப்படியே மூஞ்சி தேஞ்சு அப்படியே பாடல விட்டு ஆயிடுச்சு. என் புள்ள யாருக்குமே துரோகம் பண்ணதில்லை. நிறைய பேரை சேர்த்து தான் வச்சிருக்காள். அவள் நல்லா எல்லாரோடையும் ஃப்ரெண்டாக தான் பழகுவாள். என் புள்ள நிறைய பேரை சேர்த்து தான் வச்சிருக்கு, யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை. யாரோட கூடிய சண்டையே போட மாட்டாளே என் புள்ள. அப்படி ஒரு பொண்ணு. ஐயோ, என் புள்ளைய நான் பவளத்தை தூக்கி கொடுத்துட்டேனே, என் முன்னிட்ட கொடுத்துட்டேன். ஒண்ணு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஐயோ, எதுவுமே சொல்லலை, இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. நானும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன், கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைக்கு நீதி வேணும்ண்டு. ஆனா எதுவும் சொல்லலை. என் புள்ளைய பார்க்கவே விடலை. என் புள்ள எப்படி நான் பறி கொடுத்துட்டேன். நான் பறி கொடுக்கல. என் புள்ள உயிரோட என்னைய கொடுத்துருங்க. அல்லது அவனுங்களை எனக்கு முன்னாடி கொண்டு விடுங்க, நானே துப்பாக்கியில சுட்டு சாவடிச்சிட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன். எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க. ஏட்டா, என் புள்ள இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். எனக்கு உயிரை வேணாம், என் புள்ள தான் வேணும். என் புள்ள இல்லாத இடத்துல எனக்கு உயிரை வேணாம். உங்களால முடியலையா? போலீஸால முடியலண்டா, என்னிட கொடுங்க. துப்பாக்கி நான் சாவடிக்கிறேன், என்ன தூக்கு போடுங்க, நான் தூக்குல போட்டுக்கிறேன். என் புள்ள அவள்கிட்ட லைஃப் அவள் பார்த்துக்குவாள். எனக்கு உயிர் வேணாம், என் புள்ளோட உயிரை கொடுங்க. என் உயிரை எடுத்துக்கிட்டு என் புள்ளையோட உயிரை கொடுத்துருங்க சார். உங்களுக்கு கும்பிட்டு கேட்கிறேன், கோடி புண்ணியமாகும். மேலும் 18 வயது மற்றும் 17 வயது சிறுமியை தனியார் பாரில் உள்ளே அனுமதித்தது எப்படி என போலீசார் பாரின் உரிமையாளரான தவேக உறுப்பினர் பாலாஜியிடம் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட முக்கிய நபரான சுமனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் சுமனின் மாமா முன்பு முக்குளத்தூர் புலிப்படை கட்சியில் இருந்ததால் காரில் திமுக கொடி பொருத்தியதாக வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. பப்பில் நடனமாடும் போது இடுப்பில் கைப்பட்டதினால் தகராறு ஏற்பட்டு கொலையில் முடிந்துவிட்டது என அவர் வாக்குமூலம் அளித்ததாக சொல்லப்படுகிறது. நள்ளிரவில் மது போதையில் இளம்பெண் மீது கட்சிக்கொடி கட்டிய கார் ஏற்றி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக மதுரவாயல் செய்தியாளர் ரியாஸ் அகமது மற்றும் செய்தியாளர் கதிரவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.